ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் ஸ்னாப்சீட் ஆப் வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பிகினர் கைட் தான் இது. இப்போ நான் ஏன் இந்த ஸ்னாப்சீடை ப்ரிஃபர் பண்ணுறேன், இப்போ பிக்சார்ட் இருக்குது, இன்னும் நிறையா எடிட்டிங் ஆப் இருக்குது இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா. ஆனால் மொபைல் ஆப்பு, கம்ப்யூட்டர் ஆப் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் நான் ஸ்னாப்சீட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஒரே ரீசன் தான். இதில் நீங்கள் பிக்சர் குவாலிட்டி வந்து நீங்கள் எந்த குவாலிட்டி போடுறீங்களோ அதே குவாலிட்டி அப்படியே இருக்கும். இந்த பிக்சர் குவாலிட்டி வந்து உடையாது இதில். ஓகே, கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆப்ஸில் வந்து உடையாது தான். சில ஃபோட்டோஷாப்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதில் வந்து பிக்சர் குவாலிட்டி உடையாது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 5 MB 10 MB பிக்சர் வந்து எடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அது ரிசல்ட் கிடைக்கும் போது 1 MBக்குள்ளே தான் இருக்கும், மேக்ஸிமம் 2 MBக்குள்ளே இருக்கும். ஓகே, அது குறையிறனால அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது பிக்சார்ட்லாம் வேணுன்னா ப்ரொஃபைல் பிக்ஸு போஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்கு அதுக்கு வேணால் யூஸ் ஆகும். ஆனால் ஸ்னாப்சீட் வந்து ப்ரொஃபஷனல் எடிட்ஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம் நீங்கள். சரி, ஓகே, இது வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அதை பற்றி நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது சாதாரண ஒரு பிக்சர் தான். இது பீச்சில், நீலாங்கரை பீச்சில் தான் எடுத்தேன். இதை இந்த கீழே பார்த்தீங்கன்னா செங்காக இருந்துச்சு. எல்லா பிக்சரும் எடுக்க வேண்டியது தான். எப்படி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இங்கே டியூன் இமேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்கும். பிரைட்னஸ், பிக்சர் பிரைட்னஸ்ஸு உங்களுக்கு தேவைப்படி வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட்னால் கான்ட்ராஸ்ட்டாக காமிக்கிறது, இது உங்களுக்கு தேவைப்படி வச்சுக்கலாம். இது நீங்கள் பாருங்கள், எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஓகே, சேச்சுரேஷனாக அந்த கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். பாருங்கள், இப்படி எல்லோ விஷயம் வச்சு பாருங்கள். இப்போ க்ரீன் பிக்சர் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ஆகிடும் ரொம்ப. சேச்சுரேஷன் கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். பிளாக் அண்ட் ஒயிட் அது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு விண்டேஜ் மோடு மாதிரி வைக்கணும்னா நீங்கள் இந்த சேச்சுரேஷன் வந்து இந்த மாதிரி வச்சா விண்டேஜ் மோடு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ மேலே தூக்குறோம். நெக்ஸ்ட் ஆம்பியன்ஸ்னால் எஃபெக்ட் நீங்களே பாருங்கள். ஆம்பியன்ஸ் வச்சா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இங்கே அப்படியே கம்மி பண்ண பாருங்கள், லைட்டு கொஞ்சம் அதிகமாகுது. இந்த லைட், பேக்ரவுண்ட் லைட், இது லைட்டு கம்மி பண்ணி கொஞ்சம் கலர் பூஸ்ட் பண்ணுது ஆம்பியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட் ஆகுறது, பிக்சரை ஹைலைட் கொடுக்கும் கொஞ்சம். இது ஒன்று லைட் வந்து ஹைலைட் பண்ணுது. ஓகே, ஹைலைட் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஷேடோ அதிகப்படுத்தும். கம்மியாகினா ஷேடோ ரொம்ப டார்க் ஆகுது பாருங்கள் பிக்சரு. இதுனா ஒயிட் ஷேடோ, வெள்ளை அதிகமாகும். இப்போனா ஒயிட் ஆகிறது, இப்படி போனால் டார்க் ஆகுறது. ஓகே ஓகே, 0 வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வார்ம்னா இப்போது வெயில் காலத்தில் இப்படி எல்லோவிஷாக இருக்குமா, அது எல்லோவிஷ் ஆகுறது. வார்ம் கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ப்ளூவிஷ் ஆகிடும். கொஞ்சம் கோல்டு வெதர் மாதிரி நீங்கள் காமிக்கணும்னா இந்த வார்ம் கம்மி பண்ணி போடலாம், ப்ளூ டிண்ட் கிடைக்கும். ஓகே, இது பிரைட்னஸ். இது டீட்டெயில்னால் பிக்சரோட டீட்டெயில் அதிகமாகும். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்களே டிஃப்ரென்ஸை பாருங்கள். இப்போது ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது, டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் இருக்க ஷார்ப்னிங் இருக்கும். அதில் ஸ்ட்ரக்சர் இப்போ அதிகமாக்குறேன் பாருங்கள். இந்த பிக்சல் வந்து அதிகப்படும், என்ஹான்ஸ் பண்ணோம். இது ரொம்பலாம் யூஸ் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி அசிங்கமாக ஒரு மாதிரி இருக்கும். வேணும் சும்மா லைட்டாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஏற்றிக்கலாம். இப்போ பிக்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ ஸ்மூத்தாகவும் இது பண்ணோம், டவுனில் போனால் ஸ்மூத் ஆக்குறது. உங்களுக்கு தேவைப்படி நீங்கள் எஃபெக்ட் வச்சுக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ ஷார்ப்னிங் அதே மாதிரி தான், பிக்சர் ஷார்ப் ஆக்கும். இல்லை பாருங்கள், அந்த பிளர்ரிங் இருக்காது பேக்கில், பிளர்ரிங் எல்லாமே போயிடுச்சா. இது வந்து கொஞ்சம் பிளர் மாதிரி ஆகும். ஓகே, இது 0 ஸ்டார்ட் ஆகுது. சாரி, ஷார்ப் அதிகமாக பண்ணால் வேணால் லைட்டாக வச்சுக்கலாம் இது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கர்வ்ஸ் வந்து இதுதான் கலரிங் தான். இங்கே 3-4 லைன் இருக்கும், ப்ளூ லைனு அப்படி இப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது பிகினராக இருக்கனால உங்களுக்கு தேவைப்படாது இதெல்லாம். சும்மா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண போதும், அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த ஆப்ஷன்லாம் போகாது நீங்கள் இப்போதுக்கு. ஒயிட் பேலன்ஸு ஒரு டெம்பரேச்சர் தான், டெம்பரேச்சர் இது பண்ணுறது ஒயிட் பேலன்ஸு. டின்ட்டு நீங்கள் சொன்ன கலர் கொஞ்சம் கலர் இதாகும், பிங்கிஷாக இருக்குது பாருங்கள், வேறு கலர் இருக்கும், க்ரீனிஷு. இல்லை தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
வேறு ஒன்றும் இல்லை. இது எந்த இடம் அப்படின்னு காமிக்கிறது. ஓகே, இது பண்ணுறது எந்த கேன்சல் தேவையில்லை. ஓகே, இது ஃபஸ்ட் லைன் பார்த்தாச்சு நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு க்ராப் பண்ணுறது எப்படின்னா, இந்த சைஸ் எனக்கு ஏற்ற மாதிரி நான் எப்போயுமே இந்த 16.9 தான் வைப்பேன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்கும், கட் ஆகாது பிக்சர் போஸ்ட் பண்ணும்போது. 16.9 வைக்கலாம், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் கரெக்டானதுன்ட்டு ஸ்கொயர் கரெக்டாக இருக்கும். 5.4 தெரியல. ஓகே, க்ராப் ரொட்டேட் பண்ணுறது இது. ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் இது வந்து ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இதுதான் இது. பாருங்கள், இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் ஆகுதா? ஏதாச்சும் ஒரு இடம் மூலமாக ஒரு ஸ்ட்ரைட்டாக கோணலாக இருந்துச்சுன்னா அதை இதை வச்சு நீங்கள் சரி பண்ணலாம். இதில் மேஜிக் என்ன பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், நோட்டீஸ் பண்ணிங்களா? திருப்பினா எஜ்ஜெலாம் பாருங்கள், தன்னாலேயே அது யூஸ் ஆகிடும், தன்னாலேயே ஃபில் ஆகிடும் அந்த எஜ்ஜெலாம். எஜ்ஜு மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள் நீங்கள், பார்த்தீங்களா? சிலது ஃபுல்லாக கரெக்டாக இருக்காது, முக்கால்வாசி சரியாயிடும் அது. எக்ஸ்பேண்ட் இப்போ உங்களுக்கு பெருசாகணும் அந்த பிக்சர், அந்த பிக்சர் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஆனால் அந்த பிக்சர் சைஸ் பெருசாகணும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதோட மேஜிக் இது யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸ்மார்ட் இது யூஸ் பண்ணலாம். என்ன பிளாக் கலர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ செலக்டிவ்னா நீங்கள் சில பார்ட் மட்டும் எடிட் பண்ணோன்னா செலக்டிவ் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே மட்டும் செலக்ட் பண்ணுறேன், இதை 2 கை வச்சு இழுங்க. 2 விரலில் யூஸ் பண்ணணும், இதை ஒரு விரலில் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பிரைட்னஸ் அதிகப்படுத்தணும் இங்கே மட்டும், இல்லாட்டி ஒரு சின்ன ரீஜன் தான் உங்களுக்கு வேணும். இப்போ இந்த சங்கு மட்டும் சின்ன ரீஜன். ஓகே, இங்கே மட்டும் பிரைட்னஸ் அதிகமாக்கணும்னா மட்டும் ஆகுதா? இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்தலாம், சேச்சுரேஷன் அதிகப்படுத்தலாம். இங்கே மட்டும் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி வச்சுக்கலாம், அது பண்ணலாம். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஓகே, ப்ரஷ் டாட்ஜ் அண்ட் பர்ன். டாட்ஜ் பண்ணுறது பாருங்கள், இங்கே மட்டும் ஒரு மாதிரி ஒயிட் ஆகுது. இது வந்து இரசியல் வந்து அழிக்கிறது, இது வேணான்னு நார்மலாக பழையபடி போடுறது. இது பர்ன், இது டார்க் ஆகும். ஒரு ஷேடோ மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஷெரேட் பண்ணுறீங்க, ஷேடோ வேணும், நீங்கள் பாருங்கள் எஃபெக்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் முன்னாடிக்கும் இது கம்பேர் பண்ணுங்கள், இல்லை பாருங்கள். ஓகே, எங்கள் டாட்ஜ் அண்ட் பர்ன். ஓகே, ப்ரஷ்ஷில் இது நம்ம எக்ஸ்போஷர் அதிகப்படுத்துறது. இது எக்ஸ்போஷர்னால் லைட் அதிகப்படுத்துறது, வெளிச்சத்தை அதிகப்படுத்தும். எக்ஸ்போஷர் வெளிச்சத்தை கம்மிப்படுத்துறது, இது டார்க் ஆகுது. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு, டாட்ஜ் அண்ட் பர்னர் டிஃப்ரெண்ட்டு, இதுவும் டிஃப்ரெண்ட்டு. எக்ஸ்போஷராக லைட்டு தான் சொல்லுவாங்க, லைட்டிங் அதிகம் பார்த்து கம்மிப்படுத்துறது. ஓகே, எக்ஸ்போஷர். அப்புறம் டெம்பரேச்சர் உங்களுக்கு சொன்னால் எல்லோயிஷ் ஆக்குறது, இந்த ப்ளூயிஷ் டிண்ட் கிடைக்கும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனும் அதே மாதிரி தான், அந்த கலர் கான்ட்ராஸ்ட் மட்டும் அதிகப்படுத்துறது. கலரிங் மட்டும் அதிகமாகுது பாருங்கள், சேச்சுரேஷன் தான். ஓகே, கலரிங் மட்டும் அதிகமாகுது. சேச்சுரேஷன் கம்மி பண்ணி காமிக்கணும் சில இதெல்லாம். அதான் பிளாக் அண்ட் ஒயிட் ஆச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சா இந்த சேச்சுரேஷனு? ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ரஷ்ஷில் 4 இது இருக்குது. இப்போ ஹெச்டிஆர் இல்லாமல் எடுத்துருப்பீங்க சில இது. ஓகே, இது ஃபஸ்ட் இந்த பிக்சர் ரெண்டோ பண்ணிக்கிறோம் எஃபெக்ட்லாம்.
இப்போ ஹெச்டிஆர் இல்லாமல் எடுத்திருப்பீங்க. ஹெச்டிஆர்னா அந்த ஐ டெஃபினேஷன் ரேட்டிங் இது பாருங்க, டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் பிக்சரை என்ஹான்ஸ் பண்ணுது. பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம், சேச்சுரேஷன், கலரிங், கலர் கான்ட்ராஸ்ட். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் வச்சாலும் நல்லா தான் இருக்குது பார்க்க. பாருங்க என்ன ஹெச்டிஆரோட இது. ஹெச்டிஆரில் 4 இருக்கும். ஹெச்டிஆர் பீப்புள், ஃபைன், ஸ்ட்ராங். உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வைங்க. ஓகே, சாரி. இப்போ கிளாமர் க்ளோ, யாரும் க்ளோ பண்ணுறது இது கொஞ்சம் அப்படியே ஒரு க்ளோவிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். க்ளோ நீங்கள் குறைச்சிக்கலாம் வேணும், எவ்வளோ வேணுமோ. சேச்சுரேஷன் அதிகம் பார்த்திக்கலாம் வேணும், வாமா கோல்டா. இது சில எஃபெக்ட் வச்சுருப்பாங்க. 1 2 3 4 5 என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் அதெல்லாம். அப்புறம் டோனல் கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் இது ஒரு எஃபெக்ட் மாதிரி தான். இது ஹை டோன், மிட் டோன், லோ டோன். சில இடம் மட்டும் கான்ட்ராஸ்ட் பண்ணுறது. டோன், லோ டோன், ப்ரொடக்ட், ஹைலைட். பாருங்க பிக்சர் எஃபெக்டே மாறிடுச்சு. பாருங்க எஃபெக்டே ஒரு மாதிரி மாறிடுச்சு. இப்போ டோனல் கான்ட்ராஸ்ட்டு ட்ராமாவில் ஒரு எஃபெக்ட் மாதிரி தான், இந்த ஃபில்டர் மாதிரி தான். அதெல்லாம் நிறைய ஃபில்டர் மாதிரி இருக்கும். ஓகே, விண்டேஜும் ஃபில்டர் மாதிரி, பழைய காலத்து எஃபெக்ட் மாதிரி. இந்த பழைய காலத்து எஃபெக்ட்லாம் கொடுக்குறதுக்கு விண்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். கிரெயினி ஃப்ரேம்னா அந்த கிரெயின்ஸ் இருக்கும். அது சில பேர் அந்த எஃபெக்ட் விரும்புவாங்க, அந்த கிரெயின்ஸ் வர மாதிரி. அதுக்கு அந்த கிரெயினி ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸ்டைல், அந்த எஃபெக்டோட ஸ்டைல் இது. ஸ்ட்ரென்த்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஒன்று ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரெட்ரோலெக்ஸ், இது ஒரு எஃபெக்ட் மாதிரி தான். ரெட்ரோ மாதிரி, ரெட்ரோ எஃபெக்ட்னா எப்படி, ரெட்ரோனா எப்படி 80s இப்படி சொல்லுவாங்க. 80s மாடலில் கிரஞ்சும் ஒரு எஃபெக்ட் மாதிரி தான். ஒன்று ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸ்டைல், டெக்ஸ்சர், பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர் மாறும் பார்த்தீங்களா. இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி இந்த பழைய ஃபோட்டோஸில் பார்க்க மாதிரி இருக்கா. அதுக்கு தான் இந்த கிரன்ச். பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக் அண்ட் ஒயிட் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட்டு நாயிர்னாலும் அது ஒரு வகை. அது பிளாக் அண்ட் ஒயிட் வெறும் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட். நாயிர்னா ஒரு மாதிரி வந்து இப்படி கலர்லெஸ் தானே. இது பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். சிப்பினா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். எல்லாம் சேர்ந்து வர்றது தான் நாயிர். போர்ட்ரேட் வந்து நீங்கள் இப்போ ஃபேஸ் வச்சிங்கன்னா, ஃபேஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இது வேறு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். போர்ட்ரேட்டு ஹெட் போஸ் தான். லென்ஸ் பிளர், இது பிளர் பண்ணுறது. சில ஃபேஸ் மட்டும் இங்கே பிளர் பண்ணுவீங்க. சரி, ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆன்டர் பண்ணிடுறேன் அதெல்லாம். ஓகே, சாரி. இப்போ இது லென்ஸ் பிளர்னால் வந்து பாருங்க, இங்கே மட்டும் தேவை. ஃபுல்லாக பிளர் பண்ணிட்டேன். இப்போ லென்ஸ் பிளர் இப்போ விக்னெட். அந்த பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் டார்க்காகவும் பாருங்கள். இப்போ அவுட்டர் பிரைட்னஸ் இது கம்மி பண்ணிட்ட பிரைட்னஸ் ஸ்டைலில். பிரைட்டாக வேணும் பிரைட் வச்சுக்கலாம் நீங்கள், உங்கள் இஷ்டம். அது பிரைட்னஸ் இது ஒரு எஃபெக்ட் மாதிரி தான். ஓகே, சாரி. டபுள் எக்ஸ்போஷர், இதுவும் ஒரு எக்ஸ்போஷர் மாதிரி தான். வேறு ஒரு பிக்சர் ஆட் பண்ணி அந்த பிக்சர் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிக்சர் பேக்ரவுண்டில் உங்களுக்கு எடிட்டிங் வீடியோ நான் அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு எடிட்டிங் டுட்டோரியலில் 2 பிக்சரை மெர்ஜ் பண்ணுறது இது. ஓகே, ஒரு மீன் பிக்சர் இது கம்மி பண்ணால் அது அதிகமாகும். ஒரு மாதிரி மெர்ஜிங் பிக்சர் தான் அது. இல்லாட்டி ரெண்டுத்துக்கும் ஒன்றா போடலாம். சில பல எஃபெக்ட் நமக்கு இதில். ஓகே, தேவையில்லை. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அங்கே டெக்ஸ்ட் ஸ்டைல் இருக்கும். சரி, டெக்ஸ்ட் போட வேண்டியதான். ஓகே, டெக்ஸ்ட் வச்சு
இப்போ சிக்னேச்சர் மாதிரி டெக்ஸ்ட்டு போட்டுடலாம், பிராண்டிங் மாதிரி யூஸ் ஆகும். ஓகே, இது இன்வெர்ட்னா வந்து இந்த கலர் இன்வெர்ட் ஆகிடும். இல்லை வேறு எடிட் உங்களுக்கு இப்போ பெரிய டெக்ஸ்ட் போட்டு பாருங்கள். இன்வெர்ட்னா வந்து இப்படி வைக்கிறேன், இந்த கலர் வரணும் எப்படி எஃபெக்ட் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் கொடுக்குறது தான் இந்த இன்வெர்ட்டு, அந்த ஆப்ஷன்லாம் இருக்குங்க. ஓகே, கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபேடிங் ஒப்பேசிட்டி கம்மி பண்ணுறது, இது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் மாடல் பிடிக்கும் அது. ஓகே, இப்போ ஃப்ரேம்ஸ் ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுக்குறது. இப்போ விண்டேஜ் எஃபெக்ட்னா இது கொடுக்கலாம் பேக்ரவுண்டு. ஓகே, எடிட்டிங் எப்போவுமே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணுறது தான் முக்கியமான ஃபஸ்ட் ஆப்ஷன் எடிட்டிங்கில். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் இந்த எடிட்டிங்கில் வந்து ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாது இதுமேட்ட. ஃபோட்டோகிராஃபி அதே மாதிரி தான். ஃபோட்டோகிராஃபி பற்றி நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எடிட்டிங் பற்றி நான் நிறையா ஃபோட்டோஸ் எடுப்பீங்க எல்லோரும் ஏற்கனவே. மற்றவங்களுக்கு பிடிக்கிறா இல்லையோ, இல்லை உங்களுக்கு பிடிக்குதா, அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.